வெல்கம் பேக் டு மை சேனல். பிக் பாஸ் சீசன் 9 தேர்ட் ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆகிருக்கு. தேர்ட் ப்ரோமோவில் வந்து விஜய் சேதுபதி எஃப்ஜே வந்து சரியான ரோஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. அந்த ரோஸ்ட்டு சரியான ரோஸ்ட்டா இல்லை பேப்பர் ரோஸ்ட்டா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எபிசோடில் தான் பார்க்கணும். என்ன கேட்டுட்ருக்காருன்னா, நீ ஏன் இந்த கேஸை வந்து சைலண்ட்டாக முடிச்சுட்ட, இதை வந்து பெரிய இஷ்யூவாக பண்ணிகிட்ருக்கணும், நீ வந்து சும்மா சாரி சொல்லிட்டெல்லாம் போக முடியாது, இதுக்கெல்லாம் ஒரு பிரச்சனையை நீ உண்டாக்கணும். ஏங்க ஆல்ரெடி அந்த கேஸ் முடிஞ்சிருச்சு, அவங்களும் வந்து சமாதானமாக ஆகிட்டு அவங்களும் வந்து ஓகே சரி இப்படியெல்லாம் ஆயிடுச்சு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சேர்ந்துட்டாங்க. இப்போ வந்து பற்ற வச்சுட்டிய பரட்டை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு. பதினி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து எஃப்ஜே என்ன சொல்கிறாருன்னா, பிரச்சனையை வந்து அவங்க வந்து ஒரு லைம் லைட்டுக்கு எடுத்துகிட்டு வர பார்க்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இவர் என்ன சொல்கிறார், எடுத்துகிட்டு வரட்டும், அதுதாங்க கேஸு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. ஏங்க அந்த பொண்ணு அந்த கேஸை பற்றி அந்த விஷயத்தை பற்றி சொல்லி தலைவலி தாங்க. அந்த பையன் பேசாமல் அக்செப்ட் பண்ணிட்டான். அது விக்ரமோட மாஸ்டர் பிளான்ன்றாங்க என்னவோ அது. பட் அவங்க பண்ணது வந்து கரெக்ட். மக்களுக்கு ஆல்ரெடி தெரியுங்க, இப்போ என்னங்க எக்ஸ்போஸ் பண்ண போகிறீங்க? ஆல்ரெடி அந்த ப்ராப்ளம் வந்து வெளிச்சத்துலேயே இருக்குது, மறுபடியும் வெளிச்சத்தில் எத்தனை வரேன்னா என்ன அது? இதெல்லாம் கேட்க மாட்டார் இவர். பார்வதி கமருதீன் பண்ணுற வேலைலாம் கேட்க மாட்டார். அவங்கள வந்து ஒன்றா வச்சுக்கணும். நீங்கள் ஒரு ஜோடியாக எது வேணாலும் பண்ணிக்கோங்க, நீங்கள் ஜோடியாக மைய கழட்டி உக்காருங்க, நீங்கள் ஜோடியாக வந்து உங்களால் நான் கண்டுக்கவே மாட்டேன் அப்படின்னு சொல்லுவார். ஆல்ரெடி சால்வ் ஆன இஷ்யூ இதில் ஏங்க இவர்? எனக்கு சுத்தமாக புரியலைங்க இவர் என்ன பண்ணிகிட்ருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆஸ் அ ஹோஸ்ட்டாக ஓகே, அட்ரஸ் பண்ணாத கேஸ் கோர்ட்டுக்கு வராத கேஸே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு கேஸ் இருக்குது. அதை பற்றி கேட்டார் அவர். சுபிக்ஷா வந்து கமருதீன் பற்றி எழுதின ஒரு கேஸ், அந்த கேஸை அட்ரஸ் பண்ணாங்க சார். நீங்கள் கமருதீன் என்ன சொல்லியிருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு அட்ரஸ் பண்ணாங்க. நீங்கள் கமருதீன் வந்து நீ வந்துக்கிற சொசைட்டி எப்படி, நீ எங்கேருந்து வந்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுது இதுலையே அப்படின்னு சொல்லிட்டு அந்த வார்த்தைகளெல்லாம் விட்டு அந்த பொண்ணுக்கு எவ்வளோ ஹர்ட் ஆகிருந்தா அதை இன்னும் ஞாபகம் வச்சுட்டு அந்த பொண்ணு அந்த இஷ்யூ வந்து கோர்ட்டுக்கு எடுத்துன்னு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குன்னா, அது சைக்கிள் கேப்பில் விட்டாங்க. பட் இதை வந்து அட்ரஸ் பண்ணணும். கோர்ட்டுக்கு எடுத்துகிட்டு வராங்களோ இல்லையோ, அது வந்து இந்த நேஷ்னல் டெலிவிஷனில் வந்து வந்துடுச்சு, அதை வந்து அட்ரஸ் பண்ணணும். அதுக்கு அந்த வீணாக போன கேஸ், அந்த ஒன்றுத்துக்கும் பிரயோஜனம் இல்லாத கேஸை வந்து சுரண்டி நோண்டி அதில் என்ன தான் எடுக்க போகிறீங்க? இதில் விக்ரமுக்கு ஒரு ரோஸ்ட் வேறு, நீயும் இதுக்கு உடந்த அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மனுஷன் சுத்தமாக புரியலைங்க என்னென்னு. ரோஸ்ட் பண்ணுறவங்ககிட்ட போய் சைலண்டாக உட்காரமா, அவங்ககிட்ட பேசுகிறதுக்கு எதுவும் இல்லைன்றாங்க. ரோஸ்ட்டு ஏன் தான் பண்ணுறாரு? இவங்களுக்கு தேவையான ரோஸ்ட் ஆகுது. அவங்க தான் ஆல்ரெடி செட்டில் ஆகிட்டு அவங்க ஒரு இதில் போயிட்டுருக்காங்க. அவங்களுக்குள்ளே சண்டை வருதோ இல்லையோ அது வந்து ஃப்யூச்சர் அவங்க பார்த்துப்பாங்க. அது லைம் லைட்டில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு அவனை வந்து அசிங்கப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த இதுக்கே வந்திருக்கு, வைல்ட் கார்ட்லேயே வந்திருக்கு. கானாவினதும் எக்ஸ்போஸ் பண்ணணுமா? என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிற? நிறைய பேர் லைவ் பார்த்துட்ருக்காங்க, அதை தான் நீங்களும் பார்த்துருப்பீங்க. நிறைய பேர் எபிசோடு பார்த்துட்ருக்காங்க. அதுலேயும் கானா வினோத் எப்படி இருக்காரோ அப்படி தான் இருக்கார். இதில் எங்கே வந்து நீ எக்ஸ்போஸ் பண்ண போகிற? நிறைய இன்டர்வியூ சேனல்ஸ் எல்லாம் பார்த்துட்டு வாட்டர்மெலன் என்ன சொல்கிறாரோ, கானா வினோத் என்னை எப்படி பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அந்த விஷயத்தெல்லாம் வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே பிக் பாஸ் உங்களுக்கு வைல்ட் கார்டுன்னு ஒரு சான்ஸாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அந்த டீமை தான் என்ன சொல்கிறதுன்னு தெரில. அதை வந்து எக்ஸ்போஸ் பண்ணணும்னு சும்மா சொல்லிகிட்டே இருக்கு இந்த பொண்ணு. என்னத்தை எக்ஸ்போஸ் பண்ண போகிறாங்களோ தெரியல. ஸோ அது வந்து ஒரு வழியாக அந்த கோர்ட் டாஸில் முடிஞ்சிடுச்சு. கோர்ட் டாஸில் வேறு ஏதாச்சும் பேசுங்க. இந்த அரோரா பார்வதி பற்றி பேசுகிறாங்களோ இல்லையோ அது தெரியல. கானா வினோத் அந்த ஆதிரை கேஸும் வந்து கொஞ்சம் முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். அதுக்கு
அதுக்கப்புறம் வேறு இது சுபிக்ஷா விக்ரம் அந்த கேஸ் வந்து அது காமெடியான ஒரு கேஸ். அதுக்கப்புறம் எஃப்ஜே பார்வதி அவங்களோட கேஸ் வந்து அதுவும் வந்து பொதிஞ்ச கேஸ் தான். அது திரும்பவும் சொல்ல போனால் ஆக்சுவலாக சில பேருக்கு அந்த கோர்ட் டாஸ்கே வந்து போரிங்காக இருந்துச்சு. என்னடா இது மறுபடியும் அந்த இஷ்யூவை பற்றி பேசிகிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் அது போரிங்காக இருக்கிறது ஓகே, ஏதோ சகிச்சிட்டு பார்த்துட்டோம். நீங்கள் இப்போ எபிசோட் இந்த சாட்டர்டே சண்டே எபிசோட்லேயும் வந்து அதை எடுத்துகிட்டு வந்து பேசுகிறது வந்து ஏதோ எனக்கு நல்லதாக தெரியலங்க. வேறு சில விஷயங்களாக இருக்குங்க. அது கமருதீன் என்னென்னோ பேசியிருக்காங்க அரோராவை அப்படின்னு சொல்லிட்டு, அதை பற்றி கேளுங்க. அதை பற்றி கேட்க மாட்டார். லெட்ஸ் வெயிட் அண்ட் வாட்ச் என்ன தான் எபிசோடில் போகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். I'll see you guys in the next video after the episode. Okay, bye.